நான் சொன்னது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி இல்ல, இந்த உலகத்தை விட்டே அனுப்புறத பத்தி. உலகத்தை விட்டே வா? என்னக்கா சொல்ற? இந்த நந்தினியோட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சபாஸ்கா, இதத்தாக்கா ஒட்டற எதிர்பார்த்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல புலி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை முடிக்கிறதுக்கு பாரு. அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், பேரு பூனைக்கண்ணன். அவங்கிட்ட இதை ஒப்படைச்சோம்னா பிசிறு இல்லாம கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவான். நீ சொன்ன மாதிரியே நம்ம மேல எந்த டவுட்டும் இல்லாத மாதிரியே பண்ண சொல்லிடலாம். உள்ள கூட்டிட்டு போ. உள்ள போடா. வாங்க. பார்த்து கூட்டு போமா. பார்த்து பார்த்து மெல்ல. இப்ப எப்படி பாருக்கு? ஓகேம்மா, பெட்டரா தான் இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் இவனுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. ஐஸ்வர்யா, விக்ரம், இந்தம்மா. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலே இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்பா. மாப்பிள, எப்படியோ மாப்பிள, செத்து பொழைச்சு வந்துட்ட. பொழைச்சு வந்ததை ஏமாமா இவ்வளவு சோகமா சொல்ற? ஐயோ, நான் அப்படி சொல்ல மாப்பிள. மாப்பிளைக்கு எப்போது தமாஸ் தான். விக்ரம், இந்தாங்க. குடு. இந்தப்பா குடி. இன்னும் கொஞ்சம் குடி. மகா, மாமா, நீயும் டயர்டா தான் இருப்ப, போய் ரெஸ்ட் எடுமா போ. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் குடி விக்ரம், குடி. போதுமா? விக்ரம், டேப்லெட். வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். படுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆகட்டும். மாப்பிள, எப்படி மாப்பிள இருக்கு உடம்பு? பரவாயில்ல விக்ரம். இப்ப பரவாயில்லையாப்பா? தலையில மட்டும் கொஞ்சம் இன்னும் வலி இருக்கா? வலி பலமா இருக்குமா?
ம் வா மகா, காஃபி எதுவும் குடிக்கிறியா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா. என்னாச்சு மகா, உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. விக்ரம்க்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? அக்கா அதெல்லாம் இல்ல. இவ்வளோ நாள் எது நடக்கக்கூடாது எதை பண்ணக்கூடாதுன்னு நான் தள்ளி தள்ளி போட்டிருந்தனோ அது நடந்துருச்சுக்கா. என்ன மகா, என்ன சொல்ற? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல்ல வக்கீல் வந்தாருல்ல. ஆமா, ஏதோ ஆபீஸ் விஷயமா கையெழுத்து வாங்க வந்ததா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆபீஸ் விஷயமா கையெழுத்து வாங்க வரலக்கா. அவரு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாருல்ல அந்த அக்ரிமெண்ட், அதுல கையெழுத்து வாங்குறதுக்கு தான் வக்கீல் வந்தாரு. நானும் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டேன்க்கா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாக்கா, எனக்கும் வேற வழி தெரியலக்கா. இத்தனை நாள் விக்ரம் ஏதோ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இந்த 6 மாசம் அக்ரிமெண்ட் டிவோர்ஸ பத்தி எல்லாம் பேசுறாருன்னு நினைச்சேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே யார் கூடயும் எதையும் ஷேர் பண்ணிக்க அவருக்கு பிடிக்காது போல. அதனால அவரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருக்கா. அதனால அவரு விருப்பப்பட்ட மாதிரியே. அதுக்காக கையெழுத்து போட்டுருவியா? ஏய், உன் வாழ்க்கை என்னடி ஆகுறது? உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட. 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய் அப்பா அம்மா தலையில பாறாங்கல்ல போட போறியா? அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்படியா பண்ணுவ மகா? அக்கா, நான் அக்ரிமெண்ட்ல வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன். ஆனா என் தலையெழுத்து அவரு கூட தான்னு நிச்சயம் பண்ணிருக்கு. ஆமாக்கா, அவரை சந்திச்சதுல இருந்தே எனக்கும் அவருக்கும் முட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. போக போக என் மனசு மாறி அவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டேன்க்கா. அதனால சீக்கிரமே விக்ரம் மனசு மாறுவாருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. அவர் என்னதான் அக்ரிமெண்ட் டிவோர்ஸ பத்தியெல்லாம் விக்ரம் பேசினாலும் ஒரு மனைவியா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா என்ன பாத்துக்கிறாரு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் இல்லாம நம்ம அப்பா அம்மா மனசு நோக கூடாதுன்னு விருந்துக்கும் வந்தாரு. என்னோட கரியர் பத்தி கவலைப்பட்டு என்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு ஆபீஸ்க்கும் வர வச்சு பாதியில நிறுத்தின வேலைய கண்டினியூ பண்ண சொன்னாரு. அவரு நிஜமாவே ரொம்ப நல்லவருக்கா. நான் நிச்சயமா சொல்றேன், நீ எழுதி வச்சுக்கோயேன். இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சுத்த வேஸ்டுக்கா. அவரு மனசு மாறதான் போகுது. என் கூட அவரு வாழதாங்கா போறாரு. அதையும் நீ பார்க்கதாங்கா போற. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லதாவே மாறட்டும். நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா 6 மாசத்துல நம்மளை விட்டு போயிடுவான்னு நாம ஒரு கணக்கு போட்டா அவ மனசுல இன்னொரு பிளான் வச்சிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. விக்ரம், அறிவு கெட்ட பயலே, உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருந்தா அவ எப்படா உன்னை விட்டு அவ வீட்டுக்கு போவா? இங்கேயே தான் இருப்பா. அவ இந்த வீட்டை விட்டு போகாததுக்கு நான் என்ன பண்றது?
நீ எதுவுமே பண்ணாம இருந்தா அவ எப்படா போவா? பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்கதால அவ உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சென்ட் பண்ணான்னு தானே நீ நினைச்ச? 6 மாசத்துக்கு அப்புறம் உன்னை பிரிய அவ அக்செப்ட் பண்ணிட்டான் தானே நீ நினைச்ச? ஆனா இப்ப அவ எப்படி உன்னை ஏமாத்திருக்கான்னு பாத்தியா? உன் மனசை எப்படியும் மாத்த முடியும்னு இப்போ வரையுமே அவ நல்லா நம்பிக்கிட்டு இருக்கான். நிரந்தரமா அவ இங்கே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இவ்வளவு நீ சொல்றியே, அப்போ நீயே சொல்லு, நான் எப்படி அவளை இங்கிருந்து போக வைக்கிறது? நீ இப்படி நல்லவனாவே இருந்தா அவ எப்படா போவா? கடைசி வரைக்கும் அவ உன்னை உடும்பு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். முன்னாடி நீ எப்படி இருக்க? இப்ப ரொம்ப சாஃப்டா மாறிட்டியே. அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். டேய், இப்போ உனக்கு புரியலையா? அவளா உன்னை விட்டு போற மாதிரி நீ பண்ணுனாதான் அவ போவான். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அடி உன்கிட்ட இருந்து வரணும். இல்லைன்னா அவ உன்னை மடிச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். டேய், இங்க பாரு, இனி எல்லாமே உன் கையில மட்டும்தான் இருக்கு. அவளா உன்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி நீ கொடுக்குற டார்ச்சர்ல அவளாவே அவளோட வீட்டுக்கு ஓடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நீ நல்லா யோசி. இத பாரு, நீ இப்படியே இருந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ பேசுனதை நீ கேட்டல்ல, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னார்லடா அவ. அத முதல்ல நீ மாத்துடா. அப்படியே உன்னை பார்த்தாலே அவன் நடுங்கணும், பயப்படணும். உன் பக்கத்துல வர்றதுக்கே அவ ரொம்ப யோசிக்கணும். அவளாவே ரூமுக்கு போய் அவளோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போற மாதிரி நீ பண்ணு. டேய், நல்லா கேட்டுக்கோ, அவளுக்கு உன் மேல வெறுப்பு வரணும். அப்பதான் அவ இந்த வீட்டையும் உன்னை விட்டுட்டு போவான். அவளுக்கு உன் மேல வெறுப்பு வர நீ என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய. புரியுதா? விக்ரம், மாத்திரை போட்டுக்கோங்க. இந்தாங்க. ஐயோ விக்ரம், என்ன இது? உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு இப்ப என்ன டச் பண்ண வந்த நீ? விக்ரம், மாத்திரை போட்டு தண்ணி உங்க மேல கொட்டுச்சு, அதனாலதான் தொடச்சு விட்டேன். விக்ரம், ஏன் எனக்கு தொடச்சுக்க தெரியாதா? இதையே சாக்கா வச்சு டச் பண்ணுவியா நீ? உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது? நீ பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குது. புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல நீ. நானும் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு உன்கிட்ட சொன்னேன், எனக்கு தனியா தான் இருக்கணும்னு. சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி பழகிட்டேன். இனிமே நானே நினைச்சாலும் என்ன மாத்திக்க முடியாதுன்னு எவ்வளவு வாட்டி உன்கிட்ட சொன்னேனா? இதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணும்போதும் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அதையெல்லாம் அப்ப பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்பெல்லாம் உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல, நான் தான் சொல்லிட்டேனே உன்கிட்ட. அப்புறமும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும், என்ன டார்ச்சர் பண்ணணும்னு மட்டும்தான் மகா நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல விக்ரம். பாரு, உடனே நீலி கண்ணீர் வடிச்சிருவே அப்படியே.
முதலையோட நீலக்கண்ணீருக்கெல்லாம் பரிதாபப்பட்டா அது முழுசா முழுங்கிடுமா. அந்த மாதிரி என்ன முழுசா நீ முழுங்க பாக்குறியா? சே, வர வர இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குமரேசர் நினைச்சியா நீ? அப்படி நீ என்ன தொட்ட உடனே உன் மடியில மயங்கி விழுகிறதுக்கு? இத பாரு, என் கண்ணு முன்னாடி நின்னு இந்த மாதிரி டிராமாலாம் காட்டாத. கிளம்பு. உன்னை வெளியில போ சொன்ன, புரியுதா? சபாஷ்டா, சபாஷ். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ நான் சொன்ன உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ண பாத்தியா? சூப்பர், வேற லெவல். இனிமே நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவளா உன்னை விட்டு தூரமா விலகி போயிடும். குட் ஜாப் மை மேன், சூப்பர். உனக்கு அறிவே இல்லையா? ஈரட்டவளை கொண்டு வந்து சேர்ல போட்டு வச்சிருக்க. சுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாதா உனக்கு? அறிவே இல்லாம. இது என்னது? நான் உட்கார சேர்ல உன்னோட டவலை போட்டு வச்சிருக்க. உன்னோட டெத் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா உனக்கு? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். படிச்சவதானே நீ. இதுல நான் இனிமே எப்படி உட்கார முடியும்? ஹைஜீனிக்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாதாமாக்கா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இத பாரு எல்லாம். இதெல்லாம் நல்லா பாரு நீ. தர ஃபுல்லா தண்ணி, டஸ்டான தண்ணி தானே இது எல்லாமே. இங்கெல்லாம் கால் வைக்கிறதுக்கு எனக்கு டிஸ்கஸிங்கா இருக்கு. என்ன பத்தி நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியுற மாதிரியே தெரியலையே மகா. சாரி விக்ரம், நான் தெரியாம பண்ணிட்டேன். யாரு? உனக்கு? நீ தெரியாம பண்றியா? ஐயோ, பச்சை குழந்தை பாரு. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? இந்த வைரஸ் மாதிரியான கிருமிங்க ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுன்றது உனக்கு தெரியாதா மகா? 3ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியுமே. என் உடம்புக்கு இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் ஒத்துக்காது. அதுவும் சில சமயம் அலர்ஜியா கூட எனக்கு வரும். எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்க இந்த சமயத்துல அப்படி ஏதாவது ஒரு வைரஸ் என்ன அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன நான் சாவணும்னு நினைக்கிறியா நீ? விக்ரம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க விக்ரம்? நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் விக்ரம். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். Thank you.